Hi all, welcome to communication system classes. நம்ம அனலாக் கம்யூனிகேஷனில் கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அனலாக் கம்யூனிகேஷனில் ஆம்ப்ளிட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், தென் ஃபேஸ் மாடுலேஷன், தென் வெஸ்டிஜியல் சைட் பேண்ட், அந்த மாதிரி எல்லா கவரேஜுமே நம்ம பார்த்தாச்சு, ப்ராப்ளம்ஸோடு சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மூவ் ஆகணும். ஸோ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன் போக முடியும். ஏன்னா இதுலேருந்தும் குவைட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா டைம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்படி ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது இப்போ பார்க்க போகிற ரேண்டம் ப்ராசஸ், ரேண்டம் வேரியபிள் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அனலாக் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி தான் ஒரு ஆர்டர். நம்ம ஒரு 40% சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ்லாம் பார்க்கணும். எப்படி சிக்னல்ஸ் வந்து மாடுலேட் எப்படி நம்ம சிக்னல்ஸை வந்து அனலைஸ் பண்ணோமோ, இப்போ நம்ம கம்யூனிகேஷன் அனலாக் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் சில ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த பார்ட்டை நம்ம பிரித்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் பார்ட் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இந்த டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதோட டெஃபினேஷன்ஸ் வந்து இங்கே தான் நமக்கு வந்து அப்ளை ஆக போகுது. இப்போ டொமைன் அப்படிங்கிறப்ப அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இப்போ சைன் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம், காஸ் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா அது சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அசீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி ரேண்டம் வேரியபிள் அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் இருக்கணும்னா அது சில ஃபங்க்ஷன்ஸை அட்டைன் பண்ணி சம் மேப்பிங் வந்து நடக்கணும். ஸோ அது வந்து இப்படிலாம் வேலிட் சினாரியோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதா நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லிமிட்ஸ். இப்போ இந்த பார்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற பார்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து லிமிட்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ வந்து லிமிட் x tends to a minus ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் இது வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். இங்கே வர எல் வேல்யூவும் இங்கே வர எல் வேல்யூவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபார் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து லிமிட்டுங்கிறது நமக்கு வந்து எல் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம மேக்ஸில் பார்க்குற மாதிரி தான். நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். லிமிட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. So f of a minus equal to f of a which is equal to f of a plus. ஸோ இந்த மாதிரி இந்த மூணு வேல்யூ, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வர வேல்யூ, ரைட் ஹேண்ட் லிமிட்டில் வர வேல்யூ ப்ளஸ் அட் த பாயிண்டில் நமக்கு என்ன வேல்யூ வருது, இது வந்து எல்லாமே நமக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் கண்டினியூட்டி is there for the function. ஸோ இது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டினியூட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னா
ஸோ இந்த வேல்யூ வந்து 0 1/2 1 1 2 ஓகே. ஸோ இது வந்து டிங்கிற ஒரு டைம் எக்ஸுங்கிற டைம் ஆக்சஸுங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கே பாயிண்ட்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போது எஃப் ஆஃப் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே. எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1 மைனஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட். ஸோ சம்திங் 1.2 அரௌண்டில். ஸோ 1.2 அதாவது 0.5 இல்லாட்டாலும் 0.4 அந்த மாதிரி. ஸோ எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஹியர் இது 1.2 தான். ஸோ இப்போ இந்த கேஸில் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அண்ட் எஃப் ஆஃப் 1 வந்து எஃப் ஒன்னோட வேல்யூ வந்து நமக்கு 1/2. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சேமாக இருக்குது. தென் அட் த பாயிண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் அட் த பாயிண்ட்டில் இருக்க வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கேஸில் இந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கும். ஸோ எஃப் ஆஃப் 2 மைனஸ்ங்கிறது இங்கே. ஸோ 1/2. ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ்ங்கிறது இங்கே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எஃப் ஆஃப் 2 அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்டில் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பாயிண்டில் இது வந்து ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 1/2ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 1/2. இது நீங்கள் இம்பல்ஸ் இந்த ஏரியாவும் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூஸையும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஸோ 1 மைனஸ் 1/2னால 1/2 தான். ஸோ இந்த கேஸில் இது வந்து எல்லாமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ அதனால் இதனால இந்த பாயிண்டில் எஃப் ஆஃப் 2 வந்து நான் கண்டினியூஸ். ஸோ இது வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இதே 1ல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட். பட் ஆனால் 2ங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு வந்து லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. அது ஏன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால தான். ஸோ இது கண்டினியூஸும் கிடையாது, ஏன்னா வேல்யூஸும் தேவை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 2 ஹேஸ் அ ஜம்ப். ஹேஸ் அ ஜம்ப் அட் எக்ஸ் ஆஃப் 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரேண்டம் வேரியபிளோ ரேண்டம் ப்ராசஸோ இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதாவது இது வந்து கண்டினியூஸாக இருக்கா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸ்லேயே பார்த்துருக்கக்கூடிய ஜென்ரல் திங்ஸ் தான். ஸோ இதில் நோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் அட் ஏ. இப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது இது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ டிஸ்கண்டினியூ அந்த பாயிண்டில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே சேமாக இருக்காது. அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஜம்ப் சைஸாக இருக்கும். அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஜம்ப் சைஸாக இருக்கும். இப்போ இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் சொல்லணும்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு ஜம்ப் சைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூஸ். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 0. ஓகே. பட் இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்குள்ள வேரியேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம அப்சர்வேஷனாக சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் சொல்லணும்னா பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், பிடிஎஃப்னு சொல்லுவோம். பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இதே நமக்கு சிடிஎஃப் அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ இது சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்.
இதே நமக்கு PDF கெப் இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வித் சம் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுதான் ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டாஸ் காயின் பண்ணுறீங்க, 2 டாஸ் காயின் பண்ணுறீங்க, ஓகேவா? 2 காயினை டாஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு HT அப்படின்னு வந்துச்சு. இதான் ரெண்டு நமக்கு 2 அப்சர்வேஷன் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஈவெண்ட், இது வந்து ஈவெண்ட்டு, இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, இந்த ஈவெண்ட் 2 ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்கு இதுக்குள்ளே. இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே 2 ஈவெண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 ஈவெண்ட்டை வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக மாற்றணும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இதை மேப் பண்ணுவோம். இதுதான் இந்த f(x). ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த எக்ஸாம்பிள் இதை ரிலேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஹெட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு மேப் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் ஹெட்டு. இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஹெட் என்ன 1, இதில் நம்பர் ஆஃப் ஹெட் என்ன 2. ஸோ 1ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட்டில் இருக்கும், 2ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த சாம்பிள் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/4 1/4 வரும். ஏன்னா 1/2 1/2 அண்ட் ஃபேர் காயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் 1/4 1/4. ஸோ அதை இங்கே மேப் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஒரு சாம்பிள் ஸ்பேஸை ஒரு ரேண்டம் வேரியபிள் நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும். இப்போ இங்கே நம்ம இந்த வந்து 1 2 மேப் பண்ணோம், கரெக்டாக? இது ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹெட்டுங்கிறது நம்ம அசம்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் ஹெட்டுங்கிறத நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து ஒரு கிராஃபிக்கலுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் ப்ராசஸ். இப்போ இது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். இப்போ வந்து டிஸ்டிங்க்ட், இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டிஸ்டிங்க்ட்டு, ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள்னா இது வந்து ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். இது ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னா இப்போ இங்கே டிபெண்டாக இருக்க வேல்யூ வந்து சம் டைம் வேரியிங் பேராமீட்டராக இருக்கும். வித் டிபெண்டன்ஸ் ஆஃப் t. இப்போ இது வந்து நம்ம சொல்லிடலாம், இந்த டைமில் இந்த வேல்யூ தான், இந்த டைமில் இந்த வேல்யூ தான். சில டைம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற டீயோட ரெப்ரசன்ட் பண்ணுறது பேர் ரேண்டம் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னா நம்மளால் அந்த பாயிண்ட்டில் இந்த வேல்யூ தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ டைம் வேரியிங் பேராமீட்டராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நாய்ஸ் சிக்னல், இப்போ நான் பேசும்போது நிறையா நாய்ஸ் வந்து இந்த ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் கையாட்டுறது, இந்த கால், இந்த வாட்ச்சு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து அதில் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரேண்டம் நாய்ஸஸ். ஸோ இது நம்மளால் மாடல் பண்ணவே முடியாது. அதாவது இது வந்து இந்த டைமில் இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் மேப் பண்ணிடுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் டொமைன். அதாவது இங்கே இதுவும் ரேண்டம் வேரியபிள் தான், நம்ம நாய்ஸ்க்கு வந்து ரேண்டம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஸோ அது வந்து ஒரு வேரியிங் பேராமீட்டராக போயிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நாய்ஸையும் இல்லை வேறு ஏதாவது ஒரு டைம் வேரியிங் பேராமீட்டரை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாற்றுறது ரேண்டம் ப்ராசஸ். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஈவெண்ட் ரேண்டம் ஈவெண்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. இப்போ இது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை மேப் பண்ணிடலாம். அது வந்து என்னது, ஒரு ஃபங்க்ஷன் f(x) அப்படின்னு மேப் பண்ணோன்னா அது வந்து ரேண்டம் வேரியபிள். இப்போ இது வந்து ஒரு டைம் டொமைன், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. கண்டினியூஸ் அண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அதுதான் ரேண்டம் ப்ராசஸ். இதுவும் அதே தான், f(x, t). ஸோ இங்கே கன்சிடரேஷன் வந்து எக்ஸுங்கிற ஒரே ஒரு ரேண்டம் வேரியபிள் தான். இப்போ ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஹெட் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு அப்சர்வேஷன். பட் இங்கே அப்படி கிடையாது. வித் எக்ஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் ஹெட் அண்ட் நம்பர் ஆஃப் டைம், அந்த டைமில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாய்ஸ் தான். இப்போ நம்ம நார்மலாக நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க நாய்ஸ் வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணி அதை டீகோட் பண்ணுறோம் அப்படிங்கிற சினாரியோஸை நம்ம இங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்டர் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ நாய்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும், இது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு டைம் வேரியிங் சினாரியோ தான். இப்போது இதில் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் என்ன வேல்யூ, இந்த பர்டிகுலர் என்ன டைம் வேல்யூங்கிறது எக்ஸு t அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் மாற்றிருக்காங்கனாலே ஒரு எக்ஸு ப்ளஸ் அந்த டைம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட கன்சிடர் பண்ணுறனால இது வந்து நம்ம ரேண்டம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இந்த கேஸில் வந்து நம்ம நார்மலாக சொல்லிடலாம் டேரெக்டாக டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ். ஸோ இது வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுதான் ரேண்டம் வேரியபிள், ரேண்டம் ப்ராசஸ்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இந்த PDF கொடுத்து CDF இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸஸில். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்து அதை வந்து நம்ம எப்படிலாம் நம்ம PDF CDF வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லணும்.
சார்ஜ் போயிடுச்சு, சார்ஜ் போட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இது ஏன் போகிறோம் அப்படின்னா, இப்போ சிடிஎஃப்லேருந்து பிடிஎஃப் மாறுறது, பிடிஎஃப்லேருந்து சிடிஎஃப் மாறுறது, அந்த மாதிரி கேட்பாங்க. பிடிஎஃப் சிடிஎஃப் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சிடிஎஃப் இஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். பிடிஎஃப் மாறணும் அப்படின்னா இது வந்து வேல்யூ வந்து ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், df of x dt. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணணும். இப்போ நமக்கு சிடிஎஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பெர்ஸ்பெக்டிவ்காக நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ சினுசாய்டலாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம டேரெக்டாக காஸ் சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவீங்க. இதே நான் சினுசாய்டலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சினுசாய்டலாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா கிராஃபில் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராஃப் வச்சு ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இஃப் கிரேட்டர் தென் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து if f x belongs to greater than 2 இருக்குது. டூக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக தான் போகணும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போ இந்த கிராஃப் மெத்தடில் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு டேபிள் ஆஃப் கேல்குலேஷன்ஸ். ஸோ இஃப் f of x slope then d by dx. if இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்போ என்ன ஆயிரும், ஸ்லோப் வந்து நமக்கு 0 a, b. அப்போ இதுக்கு ஸ்லோப்பும் என்னது 0 தான். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது, நெல். இதுக்கு எந்த வேல்யூஸும் நமக்கு வர போகிறதில்ல. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்லோப் f is equal to m. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப் கான்வெர்ட் ஆகிருக்கும், m அப்படிங்கிறது a b. ஸோ இப்போ ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்லோப்புக்கு ஏற்ற லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். இப்போ இது வந்து 0வாக இருக்கலாம், இது வேலையாக இருக்கலாம். பட் ஆனால் இங்கே போகும்போது நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து m டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ a b அப்படிங்கிற வேல்யூ இல்லாமல் இந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் mங்கிற ஒரு வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஜம்ப் வந்து நமக்கு இருக்கும். இஃப் இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இது பாசிட்டிவ் சைட் போகிறனால ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இது வந்து லென்த் வந்து L அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போர்ட் இம்பல்ஸ் ஆஃப் ஏ, இதோட ஏரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இம்பல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இம்பல்ஸ் ஜம்ப் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஏரியா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இதான் எப்படி ஜென்ரலாக ஒரு சிக்னல் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நார்மல் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எதுவுமே வராது, ஜஸ்ட் 0 தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்லோப் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதோட ஸ்லோப் டிஃப்ரென்ஸ் வந்து m அப்படிங்கிற வேரியேஷன் ஆயிரும். இப்போ இம்பல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போர்ட் இம்பல்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் அதோட ஏரியாங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இம்பல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த ஹைட்டு தான் நமக்கு வந்து எப்பவுமே ஏரியா. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ del ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனா அதோட இன்டெகிரேஷன் வந்து அது வந்து இதோட யூனிட் தான். இப்போ யூனிட் வந்து ஒன்றா, இப்போ ஏ இருந்துச்சுன்னா ஏ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான். ஜஸ்ட்டு இம்பல்ஸோட இன்டெகிரேஷன் வந்து ஜஸ்ட் அதோட ஹைட் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சினாரியோ கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிராஃப் இப்படி இருக்குது. ஓகே, இது வந்து 0 1 2 3. ஓகே, எக்ஸ் இது வந்து f of x. ஸோ இந்த சைடு ஆம்ப்ளிடியூட் வந்து 1/2 and 1. இப்போது இது வந்து சிடிஎஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிஎம்எஃப் மாற்றோம்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வரேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்லோப். ஸோ 1/2. ஸோ ஸ்லோப் வந்து 1/2. ஸோ இப்போ இங்கே எழுதாமல் என்ன பண்ணணும், டேரெக்டாக ஒரு ஆம்ப்ளிடியூட்.
1/2. இது வந்து 0, அதனால் அது எதுவுமே போட தேவையில்ல. ஸோ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து ஒரு இம்பல்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஏரியா தான். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு இம்பல்ஸ் மட்டும் வரப்போகுது. இம்பல்ஸோட லென்த் வந்து 1/2. ஸோ இந்த ஜென்ஸ் வந்து 1/2. ஸோ இந்த இம்பல்ஸோட லென்த் வந்து -1/2, -1. ஏன்னா இது வந்து டவுன் சைடில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு. ஸோ இப்படி தான் ஒரு சிக்னல் வந்து நம்ம இது வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து df(x) dx. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ரெப்ரசன்டேஷன். இப்போ இதில் ஏரியா, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் மேலே வரணும் கரெக்டாக. ஸோ இப்போ இதோட ஏரியா வந்து என்னது 1/2. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா 1/2க்கு ஒரு ஸ்லோப் வந்து வரைஞ்சிடணும். ஏன்னா இதோட ஏரியா வந்து எப்படி இருக்கோ அதான் ஸ்லோப். டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இன்டெகிரேஷன். இப்போ இந்த சிக்னல்லேருந்து இந்த சிக்னல் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே எந்த வேரியேஷனும் இல்லை அப்படின்னா சஸ்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இம்பல்ஸ் இருக்குது அப்போனா இம்பல்ஸ் இங்கே இருக்குன்னா அங்கே வந்து என்னது ஜஸ்ட் ஒரு யூனிட் ஸ்டெப். ஸோ ஒரு யூனிட் ஸ்டெப், அதுக்கப்புறம் எந்த வேரியேஷனும் இல்லை, அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு டவுன் இம்பல்ஸ். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு. ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இம்பல்ஸ், ஸ்டெப்பு, தென் RFD. ஸோ இது வந்து என்னது இன்டெகிரேஷன். இந்த ஃப்ளோ வந்து இன்டெகிரேஷன். இந்த ஃப்ளோ வந்து டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட்லேருந்து ஸ்டெப்புக்கு போய் ஸ்டெப்லேருந்து ரேம்ப் போகிறது வந்து நம்ம வந்து இன்டெகிரேஷன். ஸோ ரேம்ப்லேருந்து யூனிட்லேருந்து அப்படியே வருது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் கரெக்டாக இருக்கும் ரேம்ப் சிக்னல். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டோம் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து எதுவுமே கிடையாது, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸ்டெப்லேருந்து வந்தால் இம்பல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஜென்ரலான நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் பண்ணுறது. ஸோ இன்டெகிரேஷனும் அதே மாதிரி தான். இன்டெகிரேஷன் வந்து எப்பவுமே ஸ்டெப் சிக்னல்ஸ் கொடுத்தா மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சிக்னல்ஸ் கொடுத்தாங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக போகிறது தான் பெட்டர். ஸோ இப்போ ஸ்டெப் சிக்னல்ஸ் கொடுத்து அதை நம்ம இன்டெகிரேட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் இன்டெகிரேஷன் ப்ரொசீட் பண்ணுங்கள். இதே வேறு மாதிரி இப்போ வேறு சிக்னல் கொடுத்தாங்க, இப்போ ஸ்லோப்புலேருந்து இப்போ எடுத்தோன்னா ரேம்பில் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா அடுத்து நம்ம போகிறது வந்து பேரபோலிக் ஃபங்க்ஷனாக போகணும். ஸோ அது நமக்கு தேவையில்லாத வேலை. பேரபோலிக் ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இந்த பேரபோலிக் ஃபங்க்ஷன் போகாமல் மேத்தமெட்டிக்கலாக போயிடணும். இப்போ வந்து ஒரு சிக்னலுக்கு இன்டெகிரேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி இப்போ ஸ்டெப் இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸ்டெப் சிக்னல்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்டெகிரேஷன் பண்ணாமல் விட்டுற வேண்டியதான். அதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம வந்து சில டேர்ம்ஸ்குள்ளே போவோம். எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம லேபில் பண்ணுற மாதிரி தான். எனி ப்ராசஸ் ஆஃப் அப்சர்வேஷன். Any process of observation is called a experiment. So process of observation, இப்போ ஒரு விஷயத்தை பண்ணி பார்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் ஆஃப் ஏர் காயின். இப்போ டாஸிங் ஆஃப் ஏர் காயின் வந்து நமக்கு என்ன வரும், ஹெச் வரலாம் இல்லை டி வரலாம். ஸோ இப்போ ஹெச்ஓ டிஓ வருதோன்னு சொல்லி இப்போ டாஸ் போட்டு பார்க்குறோமா, அதை பார்த்து அந்த அப்சர்வ் பண்ணுற வேல்யூ தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ எனி ப்ராசஸ் அப்சர்வேஷன், இப்போ ஹெட் வருதோ டெயில் வருதோ, ஸோ இந்த ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணுறோமா, ஸோ இதுதான் நம்ம வந்து அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹெட் வரலாம், இப்போ 2 காசஸ் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அன்ஃபேர் காயின்ஸ் வந்து ஹெச் அப்படி வரலாம் இல்லை டி. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், இப்போ டாஸிங் ஆஃப் அன்ஃபேர் காயின்ஸ். ஸோ இப்போ டாஸிங் ஆஃப் அன்ஃபேர் காயின்ஸ் வந்தாலுமே அது வந்து என்னது, அதுவும் ஒரு ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறது பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அதுலேருந்து நம்ம இப்போ ஹெட் வருதா டெயில் வருதா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எடுத்து எழுதுறது பேர் தான் சாம்பிள் ஸ்பைஸ். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியணும். இப்போ அவுட்கம், இப்போ இந்த அவுட்கம் தான் நமக்கு வந்து ரிசல்ட். அவுட்கம்ஸ் தான் ரிசல்ட். ஓகே, இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்மளோட அவுட்புட் வேல்யூஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்.
ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இப்போ ஃபேர் காயின்ஸ் மட்டும் தான் நம்ம டாஸ் பண்ணணும். இது மாதிரி அன்ஃபேர் காயின் ஆர் பயஸ்டு காயின்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக டாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட அவுட்புட் வந்து ஈக்வி ப்ராபபிளாக இருக்கணும். நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து 1 தான். ஸோ இதுதான் நமக்கு அப்டேன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால் இந்த கேசஸில் வந்து நம்ம ஈக்வி ப்ராபபிள் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம வந்து டாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே 0 to 1 தான் இருக்கணும். அதுதான் இதோட மெயின் மோட்டோவே. நமக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 0 to 1 மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இஃப் P of E is equal to 1 அப்படின்னா or P of E which is equal to 0 அப்படின்னா இட்ஸ் நான் ரேண்டம் ஸோ இது வந்து நான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு டேர்மும் இதுதான். ஓகே, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ முதல்ல நம்ம ஹெட்டோ கேனோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த இதை நம்ம எடுத்து ஒரு செட்டாக எழுதுறது பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் ஆஃப் காயின் ஆர் ரோலிங் ஆஃப் ஃபேரடைஸ் போடுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம அந்த அப்சர்வேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்சர்வேஷனை எழுதுகிறோமா. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்கிறோம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லா அவுட்கம்ஸையும் நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம். வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் ஈவென்ட். ஸோ ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஸோ எல்லா இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க ஈச் இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வந்து ஒன்றுமே ஒரு சாம்பிள் பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு λ1, λ2, λ3 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனை வந்து நம்ம வந்து ரேண்டம் ஈவெண்ட்ஸ் சாம்பிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து இது வந்து செட் ரெப்ரசன்டேஷன். நம்ம ஒரு செட் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா λ1, λ2, λ3, λ4, λ5, λ6 அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிடலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரு ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு மேப் பண்ணுறதோ இல்லை எப்படி பண்ணுறதோ அப்படின்னு பண்ணலாம். இது வந்து ஒரு செட் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா இது வந்து ஒரு வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு மேப்பிங்கோடு எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் மேப்பிங்காக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து ஒரு டொமைன் வச்சுக்கோம். இப்போ இங்கிட்ட வந்து இன்னொரு ரேஞ்ச். இப்போ இந்த ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்டையும் ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக மேப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஃபங்க்ஷனாக நமக்கு வந்து ரிசம்பிள் பண்ணும். ஸோ இதுதான். இப்போ இது வந்து இந்த சாம்பிள் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது இது வந்து இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3s இருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா இது வந்து எப்படி சொல்லலாம், சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம், டொமைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக மேப் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம ஹெட் டெயில்,
டைல். இப்போ இந்த ஃபங்க்ஷன் மேப் பண்ணுறது என்னென்னா நம்பர் ஆஃப் டைல்ஸ். இது வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஸோ 0 1 2 3 எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேப் பண்ண போகிறது வந்து 1 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேப்பிங். இப்போ இதை வந்து என்ன சொல்லணும்னா ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு வந்து ரேஞ்ச். ஸோ இந்த சப்செட் வந்து HH HT TT. ஸோ இது வந்து டொமைன், அது வந்து ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து இங்கே 3 இருக்குது, ஆனால் 3 இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எந்தெந்த டொமைனுக்கு நமக்கு வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இன்னொரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? TH λ4 வந்துச்சு. அப்போ என்ன ஆகும்னா இதுவும் இங்கே தான் மேப் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த கேஸில் இது வந்து 1 to many. ஸோ அந்த கேஸில் இதோட ஃபங்க்ஷன் மேப்பிங் வந்து மாறும். பட் ஆனால் இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருந்தால் போதும். இது வேல்யூ வந்து நம்ம 2 3 வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கேஸில் செகண்ட் இன்ஸ்டிங்கில் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு ரேண்டம் வேரியபிள், அது ஒரு சாம்பிள் ஸ்பேஸை ஒரு அவுட்கம்ஸோட ஒரு கிராஃபிக்கலாக நம்ம மேப் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம வென்டைகிராம் ரெப்ரசன்டேஷன் மேப் பண்ணோம். இப்போ இது வந்து ஒரு கிராஃபிக்கலில் மேப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிராஃபிக்கல் மெத்தட். மோஸ்ட்லி நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். எனி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது தான் ஈவெண்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ S is equal to TT HT TH TT. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கோட பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்து E1, இது வந்து ஒரு ஈவெண்ட் 1. இது ஏன் ஈவெண்ட் 1னா இதோட சப்செட் தான் இது, அதனால் ஈவெண்ட் 1. ஸோ இதில் வந்து நம்ம TT போடணும். ஓகே, இது ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு அவுட்கம். இப்போ இது வந்து இப்போ E2 வந்து நல் செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே, இது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக வந்து இது இல்லை. ஸோ அதனால் இந்த கேஸில் இது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட், இது வந்து கரெக்டான ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட். இப்போ இது வந்து இது சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சாம்பிள் பாயிண்ட் தான், λ1 அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ரேண்டம், இதெல்லாம் ஒரு ப்ரீ ரெக்வசட். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்குவோம். இப்போ ரேண்டம் வேரியபிள் ரேண்டம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது ரேண்டம் ப்ராசஸ்க்குள்ள வேரிய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோஸ் நம்ம வந்து லிமிட் அண்ட் கண்டினியூட்டி எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம், CDF PDF கேல்குலேஷன்ஸ், தென் டிஃப்ரென்சியேஷன், தென் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேர் காயின் பாசிபிள் பண்ணோம்னா எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, அதில் வந்து ஒரு அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரீஃபு. தென் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு வந்து அன்சர்டனாக இருக்கணும். இதுதான் வரும், இது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வரலாம் அதுவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த கேஸில் இது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். எப்போனா ப்ராபபிலிட்டி வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். இப்போ 1 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். தென் சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ். தென் செட் ரெப்ரசன்டேஷன் அண்ட் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். தென் ஃபங்க்ஷனல் மேப்பிங். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி ஒரு சாம்பிள் பாயிண்ட்டை வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கோத்துருவும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் ஸ்பேஸோட ஈவெண்ட். சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட் தான் ஈவெண்ட். இப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னா அதோட சப்ஸ்பேஸ் தான் ஈவெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சாம்பிள் பாயிண்ட் அக்கராக இருக்குன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட். ஏன்னா இது வந்து ஒரு அப்சர்வேஷனில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இதே நல் செட் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணல. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தால் ஏதோ ஒரு அவுட்கம் நம்ம வந்திருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாமல் இருக்க கேஸில் நம்ம எடுக்கிற அவுட்கம்ஸ் தான் இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட் ஆக்கராக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஒரு நான் எக்ஸ்பெரிமெண்டல்.
ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறத அப்சர்வ் பண்ணால் தான் நமக்கு வேல்யூஸ் வரும். ஸோ இங்கே பண்ணாமல் இருக்கனால இம்பாசிபிள் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஜஸ்ட் இது வந்து என்னென்னா ரெப்ரசன்டேஷன் தான். இப்போ ஒரு சாம்பிள் பாயிண்ட்டாக ஒரு ஒய்க்கு மாற்றுறது தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன். அதில் அந்த ரெப்ரசன்டேஷன் தான் டொமைன் அண்ட் கோடொமைன் ஆர் ரேஞ்ச். டொமைனுங்கிறது வேல்யூஸ் ஆஃப், இது வந்து வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், வேல்யூஸ் டேக்கன் பை f of x. இங்கே f of xங்கிறது தான் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட் மேப் பண்ணுறோம்ல, இதுதான் ரெப்ரசன்டேஷன். இப்போ இது ஒரு தனி, அது வந்து ஒரு தனி. ஸோ இந்த f of xங்கிறது தான் ரெப்ரசன்டேஷன். இப்போ இது இல்லைன்னா இந்த மேப்பிங் நடந்திருக்காது. ஸோ அதனால் இது ரெப்ரசன்டேஷன், இது வந்து டொமைன், இது வந்து வேல்யூஸ் டேக்கன் பை f of x, அதாவது வந்து ரேஞ்ச். ஓகே, இதுதான் சிம்பிளான ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ ரேண்டம் வேரியபிள்ஸில் 2 திங்ஸ் இருக்குது. Random variables are 2 things: real valued random variables and complex random variables. But mostly நம்ம real value தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த real valueலையுமே நமக்கு வந்து இதுலேயுமே நம்ம distinct random variables, continuous random variables and mixed random variables அப்படிங்கிற ஒரு 3 செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 செக்டார்ஸுமே என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். distinct random variablesல PMF, PDF, CDF. இதில் வந்து நமக்கு PDF, CDF தான் வரும். இதில் 3மே வரும் டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரோபிக்குள்ளே போய் என்ட்ரோபி மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறது மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அண்டு செகண்ட் ஆர்டர் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு செக்ட் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது சாம்பிள் பாயிண்ட்ஸ். இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து மேப் பண்ண போகுது. மேப்பிங் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ். ஸோ மேப்பிங் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ சப்செட் வந்து இது வந்து என்னென்னா இது வந்து டொமைனுங்கிறது வந்து சாம்பிள் பாயிண்ட்ஸ் அண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரியல் வேல்யூஸ். இதுதான் இதோட டிஃப்ரெண்ட். இது வந்து என்னென்னா ஒரு ரியல் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம காம்ப்ளெக்ஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ரியல் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரியல் ரேண்டம் வேரியபிள்ஸ் ஸோ இப்போ ரியல் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னா the real random variable is the single valued function. Real random variables is the single valued function which assigns the real number to the sample point.
sample point of the sample space obtained by random variable. Obtained by random experiment. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் பாயிண்ட்டுக்கு ஒரு ரியல் டைம் ஆக்சிஸில் நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுக்குறோம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறது தான் நம்ம வந்து ரியல் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறோம். இப்போ சாம்பிள் பாயிண்ட் λ1, λ2, λ3 இருக்குன்னா சம் அப்சர்வேஷன் f(x)ஐ வச்சுட்டு 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு ரியல் வேல்யூஸ் கொடுக்குறது பேர் தான் ரியல் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இது வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் அ ரோலிங் a dice is rolled. A dice is rolledங்கிறது தான் இங்கே வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். dice is rolled repeatedly until 4 comes. 4 comes for the first time. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம பண்ணணும். இஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரைஸ் டோல்ட் இஸ் த number of times a rise told is the random variable. ஸோ இதை வச்சு நம்ம மேப்பிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்க பிஹேவியர். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டே 4 வந்துடுச்சுன்னா நம்ம ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு மேலே ரேண்டம் எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு 4 வரல, நெக்ஸ்ட் டைம் 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ இங்கே என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டைஸ் ரோல்டு அப்படிங்கிறது தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதை வந்து ஒரு ரியல் டைம் ஆக்சிஸ்க்கு நம்ம மேப் பண்ணணும். அப்படின்னா எப்படி மேப் பண்ணணும்னா இது f(x) வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டைஸ் இஸ் ரோல்டு. ஸோ இந்த சாம்பிள் பாயிண்ட்டை மேப் பண்ணணும், இந்த சாம்பிள் பாயிண்ட் மேப் பண்ணணும், தென் இந்த மாதிரி ஒவ்வொரு சாம்பிள் பாயிண்ட்டையுமே நம்ம மேப் பண்ணணும். ஸோ இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஸ்பேஸை ஒரு ரியல் வேல்யூ டைம் ஆக்சிஸ் மேப் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரியல் ரேண்டம் வேரியபிள். இதுதான். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக யோசிப்போம், ஒரு ரேண்டமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி மேப் பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் டைஸ் ரோல்டு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னென்னா இங்கே வந்து f(x) ரெப்ரசன்டேஷன் கூடிய பேஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டைஸ் ரோல். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டைம் இங்கே டைஸ் ரோல் பண்ணுவோம் 4 வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ 4. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் டைஸ் ரோல் 1. ஸோ 1 அவ்வளோதான், அந்த எக்ஸ்பிளைன் முடிஞ்சு. ஃபஸ்ட் டைம் 4 வரல, 5 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ரோல் பண்ணுறோம் 4 வருது அப்படின்னா 5 and 4. ஸோ அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன். 5 ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ நம்ம ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட் டைம் ரோல்ஸ் பண்ணுறோம் 4 ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ எத்தனை டைம் டைஸ் ரோல் பண்ணிக்கிறோம் 2 times. ஸோ நெக்ஸ்ட்டு 2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷனை நம்ம ஒரு வேல்யூ ஒரு ரியல் கிராஃபுக்கு மேப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் ரியல் வேல்யூட் ரேண்டம் வேரியபிள் மேப்பிங். ஓகே, இதுதான் நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு இன்கேஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து பாசிபிலிட்டிஸ் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா என்னென்ன, அதாவது ஃபங்க்ஷன் மேப்பிங் எப்படிலாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறோம். இப்போ 1-to-1 மேப்பிங் இஸ் பாசிபிள். இது வந்து பாசிபிள். ஸோ 1-to-many-யும் பாசிபிள். சாரி, many-to-1-ம் பாசிபிள். ஏன்னா ஒரு 2-3 சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூக்கே மேப் பண்ணலாம். அது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து அக்செப்டட் சினாரியோஸ் தான். இது 2 மட்டும் தான் நமக்கு வந்து அக்செப்டன்ஸ். இந்த சினாரியோஸ் வந்து many-to.
ஏன்னா இங்கே வந்து 2 வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து many to 1 ஃபங்க்ஷன். ஸோ many to 1 and many to 1 mapping is possible. எதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னா 1 to many. many to many. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாட் பாசிபிள். ஸோ இதெல்லாம் வந்தால் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் மேப்பிங் வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கலில் இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் மேப் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மேப்பிங்ஸ் பாசிபிள்ஸ் தான். பட் நம்ம ரியல் டைம் நம்ம ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிற எடுத்துகிட்டு மேப் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு பாசிபிள்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் செட். ஃபார்மேஷன் ஆஃப் செட் வந்து f of x which is equal to x, அதாவது ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன் ஒரு சாம்பிள் பாயிண்ட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனோட மேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி செட் ரெப்ரசன்டேஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். x less than or equal to a அப்படின்னு இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரெப்ரசன்ட் த செட். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா த செட் in which all the sample points are present. ஓகே, இதுதான் அதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ வந்து இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா சாம்பிள் பாயிண்ட் மேப்டு பர்ஃபார்மன்ஸ். இது வந்து சாம்பிள் பாயிண்ட் மேப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஃபாக வந்து நிற்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்படி வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1, இது வந்து 2, ஓகே, இது வந்து 1. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நிற்கிது அப்படின்னா இப்போ ஏ வந்து எங்கே எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா இங்கே எக்ஸிஸ்ட் ஆகலாம் ஏ. ஸோ இப்போ இது கீழே இருக்க ஏரியாஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் என்னதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். இப்போ ஏ கீழே இருக்க சாம்பிள் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னா த செட் விச் ஹேஸ் ஆல் த சாம்பிள் பாயிண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஃபார் விச் எக்ஸ் ஆஃப் ஒய் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே போட்டிருக்கபடி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லாம்டா, இது வந்து எக்ஸ் ஆஃப் லாம்டா. ஸோ எக்ஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ரியல் வேல்யூ ஒரு காயினில் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். Two coins are tossed simultaneously. Two coins are tossed simultaneously. Assume number of heads to be random variable. Okay, so sample space வந்து என்னது tt ht ஸோ இது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு ரியல் வேல்யூடு சினாரியோட மேப் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா 0 1 1 2. ஸோ இதுதான். ஸோ ஏன்னா அது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் டு பி அப்சர்வ்டு தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதுதான் நம்மளுடைய என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட்டோட சாம்பிள் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதுலேருந்து எழுதணும் அப்படின்னா நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செட் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுதான் இந்த ஈவெண்ட்டோட அவுட்புட்டை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா TH HT.
ஸோ இதுதான் இதோட சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ இதோட ப்ராபபிலிட்டி p of x equal to 1 அப்படின்னா ரெண்டு ஈவெண்ட்டோடைய ப்ளஸ் ஸோ 1/2. ஸோ இதுதான் இதோட ப்ராபபிலிட்டி, இந்த எக்ஸிஸ்டன்ஸோட ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ இது செகண்ட் ஆன் ஒன் கேட்குறாங்க, x less than or equal to 1.5. அப்படின்னா என்ன பண்ணணும், ஜீரோவை இன்க்ளூட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஜீரோவை இன்க்ளூட் பண்ணோம்னா என்ன ஆகும், டி ஹெச்டி டிஹெச். ஸோ 1/4 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/4 3/4. ஸோ இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் வந்து பண்ணணும். இப்போ இதிலே வேறு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா, தேர்ட் ஒன் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா -1 to 1 இன்க்ளூட் பண்ணல. அப்படின்னா என்னென்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஹெட் டெயில். ஸோ 1/4 அதுதான் அதோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது இன்னொரு கேட்குறாங்க அப்படின்னா, if -2x plus 3 is less than 2, அப்போ இந்த இதில் 2 வந்து அங்கே 1 அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா x less than -1 -2, ஸோ x greater than 1/2. ஸோ 1/2க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு சினாரியோஸ். ஸோ 1/2க்குனா என்னது 0.5க்கு மேலே. ஸோ அங்கேயுமே நமக்கு வந்து 3 சினாரியோஸ் வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து 3/4. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எந்த வித ஃபங்க்ஷன்ஸ் கிராஃப் கேட்டிருந்தாலும் நம்ம அதோட ப்ராபபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ப்ராபபிலிட்டினா அதாவது செட் ரெப்ரசன்டேஷன். இது வந்து செட் ரெப்ரசன்டேஷன் தான், இதுதான் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி. இது வந்து செட் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். ஸோ இங்கேயும் சேம் சினாரியோஸ் தான். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் நடக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு இருக்க எல்லா வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ தட் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. தென் சிக்ஸ்த் ஒன், வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் -∞. -∞ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸே இருக்காது. ஸோ இட்ஸ் வில் பி 0. ஸோ அதே மாதிரி இன்னொரு சினாரியோஸ், ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் 0 தான், அங்கேயும் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சாம்பிள் ஈவெண்ட்டை வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்க்கு மேப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் டூல் டு அனலைஸ் த ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நேரம் என்னென்னா டேரெக்டாக டைம் டொமைனில் ஒரு வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதே வேறு வேல்யூஸ் இப்போ நமக்கு வந்து இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போட்டுருந்தோம் சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் எழுதி. இப்போ இதே வந்து ஒரு 1000 காயின்ஸ் இருக்குன்னா அந்த டைமில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப நம்ம கிரிட்டிக்கல். அப்படி பண்ணி அந்த அப்சர்வேஷன்ஸ் நம்ம எடுத்து எழுத முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கேஸஸில் நம்ம எப்படி நம்ம எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் சில மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் இருக்குது நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னா அதை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் இருக்குன்னா, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். Cumulative distributive function,
and probability density function. ஸோ இதெல்லாம் தான் 2 different tools available. ஸோ இந்த 2 டூல்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் வேரியபிள்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து CDF ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். CDF of the random variable x. So let random variable be x. இதுதான் ஒரு random variable. random variable ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரியல் டைமுக்கு மேப் பண்ணக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் random variable. ஸோ இந்த random variable இப்போ வந்து சிம்பிள் CDFோட சிம்பிள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா fx அண்ட் x இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸுங்கிறது ஒரு டம்மி வேரியபிள், values taken by x. ஸோ எக்ஸ் எடுக்கிற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து எக்ஸ். ஓகே, இப்போ வந்து 1 2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு 1 or 2 எப்படி வருது அப்படின்னு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் fx ஆஃப் ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷனே இதுதான். ஸோ இங்கே வந்து இந்த எக்ஸுங்கிறது தான் நமக்கு என்னென்னா ரேண்டம் வேரியபிள். இப்போ இந்த ரேண்டம் வேரியபிள் தான் என்னென்னா ஒரு ஈவெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வரது தான் ஸோ இதோட ஒரு அப்சர்வேஷன். அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு செட்டில் வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்குது 1 2 3 அப்படின்னு வேல்யூஸ் இருக்குன்னா ஸோ இது வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், இப்படி வேணாம். ஸோ இந்த ஈவெண்ட்டோடைய வேல்யூஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறப்ப அதோட ப்ராபபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுறது தான் இதோடைய அப்சர்வேஷன். ஸோ இதுதான் அப்படி. ஸோ இப்போ இது வந்து எக்ஸில் தான் இருக்கணுமா, வேறு ஏதாச்சும் டேர்மில் இருக்கணும்னா வேறு எதுவும் இருக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z. ஆர் இது எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி x greater than z. ஸோ எப்படியும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த CDF. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து y which is equal to 2 times the x. ஸோ இப்படி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா 2x y. So which is equal to probability that 2x is less than or equal to y. So probability that x is less than or equal to y by 2. So x y by 2. So இதுதான் ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன். ஒரு y ஃபங்க்ஷன் yங்கிற ரேண்டம் வேரியபிளிலிருந்து எக்ஸுங்கிற ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு மாற்றுறோம் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ரேண்டம் டம்மி வேரியபிள்ஸ் தான். இது ஒய்யாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஜென்ரலாக ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஒய் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் மாட் எக்ஸ் ஒய் வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் ஒய் less than or equal to y. ஸோ இதுதான் இதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து எப்படின்னா mod x less than or equal to yன்னு வந்திருக்கும். ஸோ அதனால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ mod probabilities.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இவனோட இந்த மாடுலஸ் மட்டும் மாற்றிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு ரியல் டைம் வேல்யூஸாக அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒய்க்கு மாற்றணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட்டு இதோட மாடல் வந்து அதுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு -2x + 3 fy of y which is equal to f -2x + 3 of y which is equal to probability less than or equal to -2x + 3 less than or equal to y. So probability that x is -2 less than or equal to y -3, probability that x greater than or equal to probability that x greater than or equal to 3 minus y divided by 2. ஸோ இதுதான் ஒரு கன்வர்ஷனுங்கிறது இப்படி தான் வரும். ஸோ ஜென்ரல் அக்கரன்ஸ். ஸோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிடிஎஃப். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, fxx which is equal to probability x less than or equal to x or 1 minus probability x greater than x. So fx of infinity which is equal to 1 and fx of minus infinity which is equal to 0. So fx of infinity plus fx of minus infinity which is equal to 1. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நார்மலான வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஸோ CDF it is a always non-negative function and upper bound ஸோ ஒரு சிடிஎஃபோட அப்பர் பவுண்ட் வந்து எப்போயுமே நமக்கு 1 இருக்கும். ஒரு சிடிஎஃபோட லோவர் பவுண்ட் வந்து எப்போயுமே நமக்கு வந்து 0 இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி கன்வர்ஷன் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும், ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இது வந்து ஒன்று தான். பட் இது வந்து நம்ம ஒரு ரேண்டம் வேரியபிள் எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த அட் பர்டிகுலர் அந்த இன்ஃபினிட்டி கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாம் சிடிஎஃப்ல வரணும். ஏன்னா சிடிஎஃப் இஸ் எ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். கியூமுலேட்டிவ் அப்படிங்கிறப்பயே அது வந்து ஒரு அடிஷன். இப்போ அது கீழே இருக்க எல்லா சாம்பிள் ஸ்பேஸோடைய அடிஷனுமே அதுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கியூமுலேட்டிவ். இப்போ வந்து என்னென்னா இன்னொன்று வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, என்னென்னா ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் மொனோட்டானிக்கலி நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் CDF is monotonically non-decreasing function. CDF is monotonically non-decreasing function d f of x divided by dx which will be always greater than or equal to 0. ஸோ இதுதான் ஒரு அப்சர்வேஷன். அண்ட் இது வந்து எப்போயுமே என்னென்னா நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ 0. ஸோ இதுதான் இதோட அப்சர்வேஷன்ஸ்.
அதே மாதிரி எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ will be greater than f x of x1. So இதுதான் ஒரு observation. So CDF will be always a graph of CDF will be always continuous from right. So right சைட்லேருந்து பார்க்கும்போது எப்பயுமே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா CDF is continuous from right. CDF is always amplitude continuous at ஸோ ரைட் சைட்லேருந்து எப்போயுமே நமக்கு வந்து CDF வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ சப்போஸ் there will be ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலுமே நமக்கு ரைட் சைட்லேருந்து கண்டினியூட்டி will be everything. Graph is always amplitude continuous from the right. ஸோ இதெல்லாம் தான் CDFஸோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ CDF will be always an non-monotonic function அண்ட் இது வந்து எப்போயுமே நமக்கு வந்து கண்டினியூஸ். இப்போ வந்து CDF வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் அட் தட் பாயிண்ட் வந்து நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா CDF will be continuous. பட் நமக்கு வந்து CDF வந்து எப்போயுமே ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டினியூஸ் சொல்லுவோம். பிகாஸ் லிமிட் x tends to a plus ff of x which is equal to fx of a. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன். எப்போயுமே இது வந்து ட்ரூவாக இருக்கும். இந்த மாதிரி சினாரியோஸ் நம்ம ஒன்றும் பார்க்கல. பட் எப்போயுமே இந்த கண்டிஷன் வச்சு நம்ம எப்போயும் வித் ஹோல்ட். பட் நம்ம இங்கே கேட்கலாம், நம்ம இங்கே பார்க்கும்போது லெஃப்ட் சைட்லேயுமே கண்டினியூஸ் தான் சொல்லி நம்ம கொடுத்துருக்க இந்த சினாரியோஸில் லெஃப்ட் சைடுமே கண்டினியூஸ். பட் சம் சினாரியோஸில் நமக்கு வந்து ரைட் சைட் கண்டினியூட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் கண்டினியூட்டி வந்து நமக்கு சில டைம் மிஸ் ஆகும். அந்த மாதிரி பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா நமக்கு வந்து எப்போயுமே இப்போ வந்து CDF வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ CDS வந்து நமக்கு CDF வந்து ஒரு இடத்துல டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா நமக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் தான் நமக்கு வந்து என்ன இருக்கும்னா டிஸ்கண்டினியூ ஆயிருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸுமே இங்கே சொல்கிறாங்க. ஒன் பை டூ 1/4 இது வந்து A, இது வந்து 2. If for an example limit x tends to a plus f x of a plus which is equal to 1/2. So limit x tends to a minus f x of a minus which is equal to 1/4. So f x of a which is equal to upper limit minus lower limit which is equal to 1/2. ஸோ அப்போ இந்த பார்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா நமக்கு லிமிட் x tends to a plus f x of a plus which is equal to f x of a which is not equal to f x of a minus. ஸோ இதுதான் நமக்கு ஒரு அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அட் த பாயிண்ட் நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா we are just subtracting the upper limit minus lower limit. ஸோ இப்போ இந்த சினாரியோஸ் வரனால தான் நமக்கு வந்து CDF will be always continuous from right. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. மேபி we can expect the questions. ஸோ CDF வந்து அப்பர் சைட்லேருந்து ஆல்வேஸ் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இதுதான் ஒரு கிராஃப்.
validity of CDF. ஸோ ஒரு சிடிஎஃபோட வேலிடிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா CDF should be, ஸோ இதுதான் ஒரு சிடிஎஃபோட வேலிடிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஒரு மேண்டேட்டரி கண்டிஷன். கிராஃப் படி பார்க்கும்போது நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், நான் நெகட்டிவ் நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இதுதான். ஸோ இந்த 3 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா தட் வில் பி a valid CDF. இப்போ ஒரு கிராஃப் கொடுத்து நம்ம வேலிடிட்டி செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா ஒரு நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன் ட்ரூ. அப்பர் பவுண்ட் 1, ஸோ 1 கண்டிஷன் ட்ரூ. ஆனால் செகண்ட் கண்டிஷன் லோயர் பவுண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், 0ல் இருக்கணும், 0ல் இல்லை. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நாட் வேலிட். வேலிட். ஏன்னா லோயர் பவுண்ட் 0, அப்பர் பவுண்ட் 0, நான் டிக்ரீசிங். தென் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 0 to 1 தான் ரேஞ்சும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வேலிட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த CDF. ஸோ ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச் நம்ம இவ்வளோ நேரம் டேரெக்டாக இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம். இப்போ ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச் பார்க்குறோம். probability in a range, probability that A. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது பிரிச்சுக்கலாம் நம்ம ரெண்டாக கூட. ஏன்னா அது வந்து ஒரு சப்செட் தான், ஒரு கிராஃபில் தான் நம்ம எடுக்க போகிறனால x less than or b minus probability that x less than or equal to A. இப்போ B கீழே இருக்கிறது ஏக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா B கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு A to Bயில் இருக்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டியாக கிடைக்க போகுது. ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி நம்ம எப்படி இதில் வந்து நம்ம எப்படி CDFலேயே எழுதலாம் அப்படின்னா x tends to B plus minus இது வந்து A வந்து இன்க்ளூட் பண்ணல. ஸோ இன்க்ளூட் பண்ணலாங்கிறப்ப நம்ம வந்து A plus A மைனஸ் வந்து போட்டுக்கணும். இது வந்து ஏன் இன்க்ளூட் பண்ணலங்கிறனால நமக்கு வந்து மைனஸ், இன்க்ளூட் பண்ணியிருந்தா ப்ளஸ். ஓகே, தென் ப்ராபபிலிட்டி தட் A லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எஸ் B. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா B வந்து இன்க்ளூட் பண்ணல, ஸோ B கீழே இருந்து இங்கே வந்து A வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல அப்படின்னால A நெகட்டிவ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த இதுதான். ஏன்னா இது வந்து A வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல, ஏக்கு மேலே இருந்து தான். ஸோ அதனால் A மைனஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து ஏவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மைனஸ் எஃப்எக்ஸ் ஆஃப் A ப்ளஸ். ஸோ இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தா ப்ளஸ், இன்க்ளூட் பண்ணலனா மைனஸ். இந்த இதுக்கு வந்து நமக்கு B வந்து இருக்குது அப்படின்னா B இன்க்ளூட் பண்ணியிருந்தா ப்ளஸ், இன்க்ளூட் பண்ணலனா மைனஸ். ஸோ எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும், இன்க்ளூட் பண்ணலனா மைனஸ் போட்டுக்கணும். இதை பண்ணி ஆக வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். சாரி, இது ஏக்கு வந்து மாறி வரும். B வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், A இன்க்ளூட் பண்ணலனா ப்ளஸ் பண்ணணும், A இன்க்ளூட் பண்ணியிருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அப்சர்வேஷன். இந்த மாதிரி மீதி 4 சினாரியோஸும் இருக்குது. B இன்க்ளூட் பண்ணல, ஸோ மைனஸ். அங்கே இன்க்ளூட் பண்ணல, ஸோ அதனால் இங்கே ப்ளஸ். நான் இந்த சினாரியோஸ் கவர் பண்ணல, ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படி.
பி இன்க்ளூட் பண்ணியிருக்கனால ப்ளஸ் ஏ இன்க்ளூட் பண்ணியிருக்கனால மைனஸ். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ரேஞ்சில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சு போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டேரெக்டாக அந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் அப்ரோச் போகிறனால இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ இதே ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச். இப்போ ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 சினாரியோஸில் கால்குலேட் பண்ணலாம். பேசிக்ஸ் வந்து இது வந்து நான் மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது. இதே சிடிஎஃப்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து சிடிஎஃப்ல நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ ப்ராபபிலிட்டி பேசிக்ஸாக நம்ம வந்து என்னென்ன எலமெண்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டோ அதையும் டோட்டல் சப்செட் டிவைட் பண்ணி பண்ணோம். மேக்ஸில் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஈஸி தான். நம்ம கிராஃப்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து லெஸ் தெனாக இருக்க வேல்யூ தென் கிரேட்டர் தெனாக இருக்க வேல்யூஸோட ஏரியா நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த நம்ம கிராஃப் வந்து இதை வந்து வேல்யூஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணுறது. ஸோ அட் த பாயிண்ட் ஸோ ப்ராபபிலிட்டி அட் அ பாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுவும் அதே மாதிரி தான். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கும் போது ஸோ இங்கே பி ஆஃப் ஸோ இங்கே வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற சினாரியோஸ் வந்து ஸோ ப்ராபபிலிட்டி அட் த பாயிண்ட் வந்து நம்ம சிடிஎஃப்ல வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஸோ இஃப் தெர் இஸ் அண்ட் ஜம்ப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வேல்யூ வரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். இது வந்து 1/4, இது வந்து 1/2. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு வேலிட் சிஎஃப். இது வந்து ஒரு வேலிட் சிஎஃப் தான். செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸோ 1 + 1 மைனஸ். ஸோ 1 + 1 மைனஸ். ஸோ 1/4 மைனஸ் 1/8. So which is equal to 1/8. So in the calculation. So third thing, P of x is equal to 2. So 2 plus 2 minus. So 1 minus 1/2, 1/2. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இது வந்து ஜம்ப் ஃபங்க்ஷன்ஸோட டிஸ்கன்டினியூட்டி. ஸோ ஃபோர்த் ஒன் ஒன் பை டூங்கிறது இங்கே. ஸோ இது ரெண்டு வேல்யூஸுமே நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சிம்பிளி 0. ஸோ ஃபிஃப்த் ஒன் ப்ராபபிலிட்டி அட் த ரேஞ்ச். So 2 minus 1/2, 1 plus 1/4. So which is equal to 1/4.
So 2 minus is 1 by 2. 1 minus is 1 by 8. So 4 3 by 8. Okay, so that's the answer. So 7th one, probability that 1 less than or equal to 2. So இது வந்து ரெண்டத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So fx of 2 plus minus fx of 1 minus. So fx of 2 plus is 1. 1 minus is 1 by 8. So 7 by 8 is the answer. So 2 plus 2 minus. So 3 by 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேஞ்ச் வந்து ஒன்று தான், 1/2 1/2 1/2 தான். இந்த ப்ராக்கெட் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கா நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 1/4 1/8 1/5 1/4. ஸோ எந்த வேல்யூஸுமே நமக்கு சேமாக இல்லை, எல்லா வேல்யூஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிடிஎஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட் இது கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதில் வந்து எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலிட் சிஎஃப்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 1ல் முடியுது, தென் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் அண்ட் வேலிட் சிஎஃப். ஸோ வி கேன் கிவ் வேலிட் சிஎஃப். தென் ப்ராபபிலிட்டி அட் x is equal to 1. ஸோ ப்ராபபிலிட்டி அட் x is equal to 1 in the case of CDF அப்படின்னா which will be probability cumulative distributive function of x plus a plus minus cumulative distributive function of a minus. ஸோ 1 plus வேல்யூ வந்து 1/4, 1 minus ஓட வேல்யூ வந்து 1/8. ஸோ 1/4 minus 1/8 வந்து 1/8. ஸோ அதே மாதிரி தான் ப்ராபபிலிட்டி cumulative probability where at the point x is equal to 2, which is nothing but CDF of 2 plus CDF of 2 minus. So 2 plus 2 minus 1 minus 1/2 1/2. ஸோ இந்த இதில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் 1/2 இதோட மேலேயும் கீழேயும் சேம் தான் நம்ம கிளம்பும். ஸோ அதனால் இது வந்து 0. ஸோ இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிடிஎஃப் வந்து அட் அ பாயிண்டில் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும்னா தேர் ஷுட் பி அ ஜம்ப் ஃபங்க்ஷன். ஜம்ப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அட் த பாயிண்டில் நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்சில் இருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தோம். இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் 1, what is the probability in the range 1 not included, 2 not included, in the range of 1 to 2. In the case probability cumulative distributive function of 2 minus of cumulative distribution 1 plus. இந்த கேஸ் இன்க்ளூட் பண்ணோம்னா 2 minus ஓட வேல்யூ என்னன்னா 2 minus ஓட வேல்யூ வந்து 1/2, 1 plus ஓட வேல்யூ வந்து நமக்கு 1/4. ஸோ 1/2 minus 1/4 வந்து நமக்கு 1/4. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸோ இது வந்து சிடிஎஃப் வந்து முடியுது. ஸோ பிடிஎஃப் மட்டும் பார்த்து நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Probability density function of random variable x. If x is the random variable f(x) of x, values taken by x. Okay, so f(x) of x which is equal to df(x) of x divided by dx. ஸோ இதுதான், இது வந்து சிடிஎஃப், இது வந்து பிடிஎஃப். ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிஎஃப் போகுமா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிஎஃப்னு எடுத்துட்டோம்னா ஆல்வேஸ் நான் நெகட்டிவ், ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். ஏன்னா எல்லா ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டாலுமே நான் நெகட்டிவ் தான். ஸோ இந்த கண்டிஷன் டிஃபால்ட்டாக வந்துடும். f(x) of x is greater than or equal to 0 and 0 to f(x) of x should be less than equal to infinity. அங்கே வந்து நம்ம பார்த்தபடி என்னென்னா சிடிஎஃபோட வேல்யூ வந்து 0 to 1 தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக நம்ம கியூமுலேட்டிவ். பட் இங்கே எழுத போகிறது வந்து 0 to இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கணும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். லோவர் பவுண்ட் இங்கேயும் 0,
அப்பர் பவுண்ட் ஆனால் இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ fx of x which will be integral of minus infinity to x fx of x. ஸோ ஒரு CDF அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் த பிடிஎஃபாக இருக்கும். ஸோ ஏரியா அண்டர் த ஏரியா ஆஃப் பிடிஎஃப் ஃப்ரம் minus infinity to x is CDF of x. So இதுதான் CDF of x. ஸோ மற்றதெல்லாம் ஒன்று தான். இதுலேயும் ஏரியா வந்து ஈக்குவல் டு ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா இது வந்து CDFோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, இதெல்லாமே அதே மாதிரி தான். ஸோ வேலிட் பிடிஎஃபான்னு கேட்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு வேலிட் பிடிஎஃபாக இருக்கணும் அப்படின்னா fx of x should be greater than or equal to 0 இருக்கணும். Then minus infinity to infinity fx of x dx which is equal to 1 இருக்கும். மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் டிக்ரீசிங் போத்தாக இருக்கணும். மோனோடானிக்கல் க்ரைட்டீரியா இருக்கணும். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இல்லை டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இங்கேயும் ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இருக்குது. அங்கே பார்த்த மாதிரி அங்கே எப்படி பார்த்தோமா, ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே என்ன, இங்கே ப்ரெசன்டேஷன். ஸோ a ப்ளஸ் b ப்ளஸ் சேம் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, அங்கே பார்த்த அதே வேல்யூஸ் தான் இங்கேயும். ப்ராபபிலிட்டி இன் ரேஞ்ச் வேர் a less than or equal to x included b அப்படின்னா a plus b plus fx of x dx. so probability ஸோ அங்கே சிடிஎஃப் கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் வேல்யூ இது தான். ஸோ அட் அ பாயிண்ட்டில் நமக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா வென் p of x is equal to a அப்படின்னா ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி அட் த ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி அட் த பாயிண்ட் வில் பி ஆல்மோஸ்ட் 0. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து சிடிஎஃப் மாதிரி பிடிஎஃப் இருக்காது. பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏரியாவே இருக்காது. ஸோ இது வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0 ஒன்லி இஃப் இம்பல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து அந்த ப்ராபபிலிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப் த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ். ஸோ ப்ராபபிலிட்டி, ஜம்ப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ பிடிஎஃபோட வேலிடிட்டிஸ் எல்லாமே தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ்னால் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், discrete random variables, continuous random variables and mixed random variables. ஸோ இதெல்லாம் தான் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ்லாம் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது இந்த கிளாஸில் நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் மட்டும் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் டிஸ்டிங் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட நமக்கு இன்ஸ்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்டிங்காக இருக்கும். இப்போ சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா சாம்பிள் பாயிண்ட்டோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக இல்லாமல் டிஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கவுண்டபுளாக இருக்கும்.
countable plus finite. ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ட் ரேண்டம் வேரியபிள் வந்து கவுண்டபிள் சாம்பிள் ஸ்பேஸோட இருக்கும். ஸோ இதை வந்து வேல்யூஸ் வந்து நம்ம ஈக்குவலாக மேப் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆஃப் த discrete random variables na PMF, probability mass function. So probability mass function is nothing but அந்த இன்ஸ்டிங்க்ல அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்கிறது வந்து பிஎம்எஃபாக தான் இருக்கும். இப்போ ஹெட் வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னா 1/2ங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியா. ஸோ அந்த பிஎம்எஃப்ங்கிறது அந்த இன்ஸ்டிங்க்ல என்ன இருக்குன்னு சொல்ல வந்தது இதுதான். ஸோ இதுலேருந்து வர்றது தான் பிடிஎஃப் அண்ட் சிடிஎஃப். ஸோ இந்த 3 தான் நமக்கு டிஸ்டிங்க்ட் ரேண்டம் வேரியபிள்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிஎம்எஃப் ஆஃப் த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ முதல்ல பார்த்தாச்சு எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். எல்லா சென்ஸ்லையும் நம்ம எக்ஸுங்கிறதான் எடுத்துக்கிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் பிஎம்எஃப்க்கு வந்து நம்ம பியில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி அட் த பர்டிகுலர் சாம்பிள் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பிஎம்எஃப். ஸோ ஓகே, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 1 இருக்கும். summation of p x of I over the I which is equal to 1. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதுகிறோம்னா அது என்டையர் சப்செட்டையும் ஆட் பண்ணால் ஒன்றா இருக்கணும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் சப்செட்டோட வேல்யூஸ் வந்து எப்படி. ஸோ இதுதான் அதாவது ப்ராபபிலிட்டி அட் த பர்டிகுலர் ஈவெண்ட், அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி மெஷர் பண்ணுறது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் ஆஃப் த பிடிஎஃப் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ பிடிஎஃப் ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் த summation of p x of I with x minus x, just an impulse ஃபங்க்ஷனாக இருக்கும். இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா p x of x1 del of x minus x1 plus p x of x2 del of x minus x2. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷன், இதை மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிடிஎஃப் ஆஃப் த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ சிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும்னா முதல்ல பார்த்த மாதிரி ஜஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் -∞ to x where f x of x into x. So which is equal to -∞ to x summation of I p x of xi del of. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ சமேஷனை வெளியே எடுத்துருங்க. ஸோ I p x of xi, so which will be equal to step. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் யூனிட் வந்து ஸ்டெப். ஸோ இந்த சிடிஎஃப் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா that will be p x of x1 u x minus x1 plus p x of x2 u x minus x2. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சிடிஎஃப் அண்ட் பிடிஎஃப். பிடிஎஃப்ஸில் வந்து நமக்கு இம்பல்ஸ் இருக்கும், பட் சிடிஎஃப்ஸில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து யூனிட் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் distinct random variables. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பை சாம்பிள் ஸ்பேஸ், கவுண்டபிள் சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கும் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். ரேண்டம் வேரியபிள் மேப்பிங். தேர்ட் ஒன் வந்து இம்பல்ஸ் ஒன்லி in PDF. Staircase or step only in CDF. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ
ஸோ இது வந்து ஒரு காயின்ஸ்க்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 coins are tossed simultaneously. 3 coins tossed simultaneously. If number of heads are random variable. ஓகே, PMF CDF எல்லாமே எழுதணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்னா TTT, TTH, THT, HH, One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7 எழுதியாச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸுக்கு மேப் பண்ணோம்னா 0. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வேல்யூஸ். ஸோ இஃப் P of x equal to 0 அப்படிங்கிறது 1. ஸோ இது வந்து 1/8. Px of 1 அப்படிங்கிறது 3 things. ஸோ 3/8. Px of 2 3/8. ஸோ of 8 இது வந்து PMF. இதே PDF எழுதணும்னா ஜஸ்ட் அது வந்து என்ன ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் அந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா 0, 1, 2, 3. ஸோ இது வந்து 1/8, 3/8, 3/8, 1/8. ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு வந்து டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு இதை CDF எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டார் கேஸ் வெர்ஷன். ஸோ இது வந்து 1/8. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 3/8, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 3/8. ஸோ இந்த வேல்யூ வந்து 1. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1/8. ஸோ இப்படி தான் CDF வந்து நம்ம எழுதுகிறோம் ஸ்டார் கேஸ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ரேஞ்சிலேருந்து இப்படிலாம் வேல்யூஸ் எழுதுறது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ப்ராபபிலிட்டி அட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு PDF வந்து நான் PMF வந்து டேரெக்டாக எழுதிடலாம். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 1 = 1 PDF. இது CF வந்துன்னா 1 - 1. ஸோ PDFோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து என்னன்னா இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஸோ அந்த ஜம்ப் வந்து 3/8. ஸோ ப்ராபபிலிட்டி அட் தட் பாயிண்ட் கேட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லேயும் போகலாம். இப்போ நார்மலாக பேசிக்ஸ் மெத்தடில் போனாலும் ஈஸி தான். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் வித் சாம்பிள் ஸ்பேஸ் ஹெட் வந்து அக்கரன்ஸ் வந்து 1 இருக்கும்போது என்னென்ன ஹெட் அக்கரன்ஸ் வந்து 1, 2, 3. ஸோ 3/8 வந்து வேல்யூ. ஸோ இந்த 4 மெத்தட்ஸ்லையும் எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி அட் த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இது. ஸோ இதே ரேஞ்சுங்கிறப்பையும் நம்ம வந்து இப்போ ரேஞ்ச் வந்து கேட்குறாங்க 1 - 2 வரைக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து. ஸோ 6 இருக்குது. ஸோ 3/8 + 3/8 அது. ஸோ இந்த இடத்துலங்க 3/8 + 3/8 ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த இடத்துலையும் 3/3 ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த வேல்யூ அந்த வேல்யூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் நமக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்கும்போது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ 3 coins tossed, 4 coins tossed அப்படின்னு கொடுக்குறப்ப நம்ம எப்படி வந்து பேசிக் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது 1, PMFல கண்டுபிடிக்கிறது 2, PDFல கண்டுபிடிக்கிறது 3, ஸோ CDFல கண்டுபிடிக்கிறது 4. ஸோ 4 மெத்தட்ஸ்லையும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு. ஸோ இப்போ CDF PDFலாம் வருது அப்படின்னா எதுக்கு அப்படின்னா நமக்கு அனலைசிஸ் வந்து ஈஸியாகிறதுக்கு தான். ஸோ அதுதான் அதோட மிகப்பெரிய மோட்டோஸே. ஸோ இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்லேருந்து பார்த்த கிளாஸை ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஸோ காலில் ரேண்டம் வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸோட அனலைசிஸ் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நமக்கு இருக்கும், எப்படி அதை வந்து ஒரு ரியல் டைம்லேருந்து எப்படி நம்ம மேப் பண்ணுறோம், ஸோ அந்த சினாரியோஸஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஸோ லிமிட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னா ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சேமாக இருக்கணும். இது அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அந்த இது சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்குன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ அட் தட் பாயிண்ட்லேயும் நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது வந்து CDFO PDFO அதை வந்து நம்ம காலில் பார்க்கல. ஜென்ரலாக இதோட வேல்யூஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிற சினாரியோஸ் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தோம். டிஸ்டிங்க்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ்னால் எப்படி இருக்கும், ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் நோட் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னா அதோட ஜம்ப் வேல்யூஸ் வந்து இருக்காது. இப்போ ஃபங்க்ஷன் வந்து நான் கண்டினியூஸாக இருக்குன்னா அதோட ஜம்ப் வேல்யூ வந்து அந்த பாயிண்ட்டோட வேல்யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் CDFலேருந்து PDF போகணுன்னா ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இப்போ வந்து சினுசாய்டல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம காஸ் சைன் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ இது நான் சினுசாய்டல்ஸாக இருந்தால் எப்படி கிராஃப் மெத்தடாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது ஸ்லோப் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்டெகிரேஷன் அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட்னா இம்பல்ஸு, யூனிட்டு, ரேம்ப்பு. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுனாலும் டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுறது. இப்போ டாஸ்க் காயின் பண்ணோன்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். அதுலேருந்து ஒரு அவுட்கம் நோட் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு ஈவெண்ட். ஈவெண்ட்டுங்கிறது அக்கரன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதில் வந்து சாம்பிள் ஸ்பேஸ், பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் செட் ரெப்ரசன்டேஷன், வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன், தென் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு மேப் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனிதிங்காக இருக்கலாம், என்ன வேணால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் மூலம் மேப் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மேப் பண்ணுறது தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இங்கே இருக்கிறது தான் ரேண்டம் வேரியபிள். இந்த 0, 1, 2ங்கிறது தான் ரேண்டம் வேரியபிள். இந்த x, 1, 2ங்கிறதுலாம் ஸ்மால் x வேல்யூஸ் டேக்கன் பை த ரேண்டம் வேரியபிள்ஸ் அட் தட் இன்ஸ்டன்ட். ஸோ ஈவெண்ட்டுங்கிறது எனி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஃபங்க்ஷன், டொமைன், கோடொமைன், ஸோ அந்த ரேஞ்சஸ் அதெல்லாம் பார்த்தோம். ரியல் வேல்யூடு, காம்ப்ளெக்ஸ் வேல்யூ வேரியபிள், அப்புறம் டிஸ்டிங்க்ட், கண்டினியூஸ் அண்ட் மிக்ஸ்டு ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் பார்த்தோம். மேப்பிங், இந்த மேப்பிங்லேருந்து ரியல் வேல்யூஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரியல் டைம் ஆக்சிஸ்க்கு இப்போ டைஸ் த்ரோ பண்ணால் அது எப்படி ரியல் டைம் மேப் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து 1 to 1, many to 1 அந்த பாசிபிள்ஸ். தென் ஃபார்மேஷன் ஆஃப் செட்ஸ். x of x வந்து எவ்ரி ரெப்ரசன்டேஷன் செட் இன் விச் ஆல் த சாம்பிள் பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ். தென் 2 காயின்ஸ் டாஸ் பண்ணோன்னா அதில் நமக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். தென் இது வந்து ஜென்ரலான நம்ம மேத்தமெட்டிக்கல் டூலில் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே பார்த்ததெல்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக செட்லேருந்து டேரெக்டாக சாம்பிள் ஸ்பேஸ் போய் சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். இது வந்து பேசிக் மெத்தட்லேருந்து தான் நமக்கு PMF PDFும் டெரைவ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதில் டேரெக்டாக எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த சினாரியோஸ். ஸோ PDF ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் x வந்து RV இதுதான் ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் வந்து CDF அண்ட் PDF வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். தென் y is equal to x, அதாவது ஒரு ரேண்டம் வேரியபிள் இன்னொரு வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு சேம் எக்ஸாம்பிள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் CDFs பார்த்தோம். CDFs வந்து லோயர் பவுண்ட் வந்து 0ஆக இருக்கும், அப்பர் பவுண்ட் வந்து 1ஆக இருக்கும். தென் இட் இஸ் பீன் மொனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. தென் CDF இஸ் மொனோட்டானிக்கலி நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். தென் CDF இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் ரைட். இந்த ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் ப்ராப்பர்ட்டி. அது எப்படி வந்துச்சுங்கிற எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்தோம். வேலிட் CDF ஆகணும்னா இந்த 3 கண்டிஷன் பாஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வேலிட் CDF இல்லையான்னு சொல்லி பார்த்தோம் எக்ஸாம்பிள். தென் ப்ராபபிலிட்டி இந்த ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், பேசிக்ஸ் மெத்தட் வச்சு, PDF வச்சு, கடைசியாக நம்ம 4 டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம PMFலேருந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு PDF ஒன்றும் இல்லை, PMFோட டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து ஏரியா அண்டர் த PMF இஸ் த CDF. ஸோ வேலிட் CDF என்னென்ன கண்டிஷன்ஸ். ஸோ நான் அதில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சோட ப்ராபபிலிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. தென் ரேண்டம் வேரியபிள்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், மிக்ஸ்டு ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ அதில் நம்ம டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கவுண்டபிள் ஃபைனட்டாக இருக்கணும். PMFங்கிறது அட் த இன்ஸ்டிங்க்டில் ஒரு ஈவெண்ட்டில் அக்கர் ஆகிற ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் PMF. PDFங்கிறது அதோட இம்பல்ஸ் ஆட் பண்ணி சமேஷன் பண்ணுறோம். CDFங்கிறது ஸ்டார்கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் PDFோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 4 மெத்தட்ஸில் நம்ம எப்படி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பிங்க் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அநேகமாக இந்த கிளாஸ் வந்து நல்லாவே போச்சு. நம்ம எல்லா டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம். எதுவும் லாஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்கும்போது நான் அதை சொல்லிடுறேன். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ்.